ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ஹேக் குவிஸ் சீசன் 8 போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்கன்னா 23rd January 2024க்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த வெப்சைட் வந்து ஓப்பனில் இருக்காது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரவுண்ட் 1 டெஸ்ட் வந்து உங்களுக்கு 27th January 2024 அதாவது சாட்டர்டே அன்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஃபர்தர் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தர் மெயில் அவங்க அனுப்புவாங்க. ஸோ இந்த டிசிஎஸ் ஹேக் குவிஸ் சீசன் 8க்கு வந்து 2024 பேட்ச் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் பிடெக், எம்டெக், பிசிஏ, எம்சிஏ, பிஎஸ்சி, எம்எஸ்சி எது முடிச்சிருந்தாலுமே இந்த டிசிஎஸ் ஹேக் குவிஸ் சீசன் 8க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் 2024 பேட்சாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் இந்த குவாலிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரிஜிஸ்டர்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நேம் கேட்கும். உங்கள் நேம், இமெயில், பாஸ்வேர்ட்லாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் இடத்துல சிடிடிடி ஐடின்னு கேட்குது இல்லையா, ஸோ இந்த இடத்துல உங்கள் சிடிடிடி ஐடியை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இது வந்து உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடி இருக்கும். ஒருவேளை நீங்கள் இன்னும் அப்ளை பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல லாகின் டு டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி அங்கே லாகின் பண்ணிக்கோங்க. அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஐடி கிடைக்கும். ஸோ அந்த ஐடியை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து ஐ அக்ரின்னு கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் சைன்இன் போனீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட சிடிடிடி ஐடியும் உங்கள் பாஸ்வேர்டும் கேட்கும். ஸோ அதை என்ட்ரு பண்ணி உங்கள் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.